Hello நண்பர்களே, வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் பிளெண்டர் மினி பிஸ்கட் டுட்டோரியல் சீரீஸ். பெரிய டைட்டிலாக இருக்குது. பட் எனிவேஸ், இந்த 3 பார்ட் வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா ஐ ப்ராமிஸ் யூ கண்டிப்பாக உங்களால் இந்த நோட் செட்டப்பை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த ரீக்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நோடும் என்ன பண்ணுதுங்கிற டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிகாஸ் எல்லா பேசிக்ஸுமே கவர் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு கோலோட தான் இந்த வீடியோவே நான் மொத்தமாக 3ஆக பிரிச்சிருக்கேன். ஸோ அதை கவர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெக்ஸ்சரை ஐம் கோயிங் டு கிளிக் ஸோ தட் we will start from scratch. Easy. அண்ட் நம்ம புது நோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கேஸ் என்னோட வியூபோர்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா எஸ், பிளெண்டரோட டிஃபால்ட் ஷேடிங் லே அவுட் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இங்கே இன்னும் 2 டேப்ஸ் இருக்கும். பட் நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். அது என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். பண்ணி வச்சிங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேசிக்லி இந்த டேபை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டு இதையும் ரைட் கிளிக் அண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு இதை என்னோட நோட் எடிட்டராக நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இந்த ஏரியா வில் ரிமைன் அஸ் அ 3D வியூபோர்ட். நான் இதை என்னோட ரெண்டர் வியூவாக செட் பண்ணிவிட்டு என்னோட ஓவர்லேஸ் அண்ட் கிஸ்மோஸ் ஆஃப் பண்ணிடுவேன். அண்ட் இந்த பாட்டம் லேஅவுட்டை நான் 2 விதமான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி இட் வில் பி மை இமேஜ் எடிட்டர். ஸோ தட் இங்கே என்னோட ரெஃபரன்ஸ் இமேஜஸை ஐ கேன் இம்போர்ட். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ரெஃபரன்ஸ் இமேஜிங் இருக்கும். அண்ட் தென் அந்த ரெஃபரன்ஸ் இமேஜஸை நான் இங்கே நோடாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் அதோட லைவ் ரிசல்ட்டை என்னால் இந்த 3D வியூபோர்ட்டில் பார்க்க முடியும். அண்ட் சம்டைம்ஸ் இது என்னோட இமேஜ் எடிட்டர்லேருந்து நான் ப்ராப்பர்ட்டிஸாகவும் ஸ்விட்ச் பண்ணுவேன். பிகாஸ் என்னால் குயிக்காக ரெண்டர் இன்ஜின் ஸ்விட்ச் பண்ண முடியும். ஆல்சோ மெட்டீரியல் ஏதாவது குயிக் செட்டிங் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். மாடிஃபையர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் வேணா பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய லே அவுட். அண்ட் ஆல்சோ இந்த என்டையர் மாடல் ஆர் இந்த ஃபைல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிஸ்கட்டை மாடல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இன்கேஸ் நீங்கள் மாடல் பண்ணணும்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஷிஃப்ட் A அண்ட் சர்க்கிள் எடிட் மோடில் அதை நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏன் நான் இந்த பிஸ்கட் அளவுக்கு இதை குட்டி பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிஸ்கட்டை நான் ரியல் லைஃப் ஸ்கேல் சைஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான். அண்ட் தென் அதை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு தென் EZ எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு தென் ES அண்ட் தென் இந்த ஹோலை ஃபில்லப் பண்ணுறதுக்கு யூ கேன் ப்ரெஸ் F3 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சர்ச் மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் நமக்கு தேவையான எந்த டூலை வேணால் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இன் திஸ் கேஸ் நமக்கு தேவையானது கிரிட் ஃபில். அண்ட் தென் அந்த ஃபில் ஸ்பேனை நான் 6ஆக செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி தான் பாட்டமும் ES அண்ட் F3 கிரிட் ஃபில். அண்ட் தென் இதுக்கு சப்டிவிஷன் ஆட் பண்ணுறதுக்கு Ctrl+2 அண்ட் எடிட் மோட்குள்ளே போயிட்டு இந்த 2 எட்ஜ்லிப்பையும் செலக்ட் பண்ணி Ctrl+B டு பெவில். அண்ட் ஒன்ஸ் பெவில் பண்ணதுக்கப்புறமா அந்த சப்டிவிஷன் சர்ஃபேஸை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தென் கோ டு ஸ்கல்ப் மோட். அண்ட் இப்போது நமக்கு தேவைப்படுற ஒரு சில மைன்யூட் இம்பர்ஃபெக்ஷன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைக் இது பர்ஃபெக்ட் சர்க்கிளாக இல்லாமல் கேன் டூ திஸ். பட் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்னோட மாடல் இப்போதைக்கு ரெட் கலரில் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம். அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இப்போதைக்கு என்னோட நார்மல் ஃப்ளிப்பாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ டு எடிட் ஷிஃப்ட் N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட நார்மல் ஃப்ளிப் ஆகும். இப்போ நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் இதை மாடல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் மாடல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். பட் ஸ்டில் இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ நவ் இப்போ நம்மக்கிட்ட ஒரு மாடல் இருக்குது. ஸோ வி கேன் செலக்ட் திஸ் அண்ட் ஆட் அ நியூ மெட்டீரியல் ஆட் பண்ண உடனே வி கெட் Principled BSDF மெட்டீரியல். அண்ட் பேசிக்லி பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஏகப்பட்ட ஷேடர்ஸ் இருக்கும். லைக் Diffuse, Emission, Glass, Glossy, Hold Out, Metallic, Refraction, Specular, blah நிறையா இருக்கும். பட் இந்த எல்லா நோடுமே கம்பைன் பண்ணி இருக்கிற ஒரு நோடு தான் பார்த்தீங்கன்னா Principled BSDF. ஸோ நம்ம அடிஷ்னல் நோட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோடில் நம்ம பண்ண வேண்டிய சேஞ்சஸாக பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ அப்படி பண்ணும்போது இந்த நோடில் இருக்கிற எல்லா வேல்யூஸ் பற்றியும் நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பேஸ் கலர். இப்போதைக்கு நம்மளோட பேஸ் கலர் செட் டு ஒயிட். அது பார்க்கறதுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ வி கேன் ஆட் அ பிஸ்கட் கலர். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஐட்ராப்பர் டூலை செலக்ட் பண்ணி நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜ்லேருந்து டேரெக்டாக நம்ம ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். மச் பெட்டர். அண்ட் தென் வி ஹேவ் மெட்டாலிக் வேல்யூ. இது நீங்கள் 1ல் செட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மெட்டல் லுக் கிடைக்கும். பட் இங்கே நம்ம பிஸ்கட் பண்ணிகிட்டு இருக்கோம், நாட் மெட்டல். ஸோ அதனால் மெட்டாலிக் வேல்யூ 0 செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வி ஹேவ் ரஃப்னஸ். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேல்யூ. அண்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வேல்யூ 0 கிட்ட போக போக என்னோட பிஸ்கட் ரொம்ப ஷைனிங்காக மாற ஆரம்பிக்குது. பட் அட் த சேம் டைம் அது நான் 1 கிட்ட கொண்டு போக இட் ஆல்மோஸ்ட் லுக் லைக் ஒரு கல் மாதிரி மாற ஆரம்பிக்குது, ரைட்? அண்ட் ரஃப்னஸை பற்றி உங்களுக்கு குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்னோட மொபைல் ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட்
இந்த மொபைல் ஸ்க்ரீன் as you can see லைட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது, ரைட்? பட் இதே இடத்துல என் மொபைல் இருக்கிற இதே இடத்துல நான் வந்து என்னோட கையை வச்சேன் அப்படின்னா என்னோட மொபைல் அளவுக்கு இந்த லைட்டை வந்து அது ரெஃப்ளெக்ட் பண்ணல. ஒரே லைட் தான் வந்து இங்கே இருக்குது. பட் என்னோட மொபைல் அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ரெஃப்ளெக்ட் பண்ணுது. என்னோட கை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ரெஃப்ளெக்ட் பண்ணுது. பிகாஸ் என்னோட மொபைல் நீங்கள் வந்து இதை டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே தெரியும், சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எந்த அளவு நம்மளோட சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அது லைட்டாக ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கையை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே தெரியும், கொஞ்சம் லைட்டாக கம்பேர் டு அவர் மொபைல் ஸ்க்ரீன் சொரன்னு இருக்கும். தட்ஸ் பிகாஸ் நம்மளோட கையில் வந்து வி ஹேவ் ரிங்கிள்ஸ், போர்ஸ், ஹேர்ஸ், ஸ்வெட் கிளாண்ட், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவம் வந்து நம்மளோட கை டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ பேசிக்கலி எந்த அளவு நம்மளோட சர்ஃபேஸ் வந்து ரஃப்பாக கொஞ்சம் கரடு முரடாக இருக்கோ அந்த அளவு வந்து அது லைட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 0 and 1க்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். அண்ட் பேசிக்கலி நம்மளோட பிஸ்கட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்கும், ரைட்? ஸோ இந்த ரஃப்னஸ் வேல்யூவை நம்ம லைக் 0.85 or 8 நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். டோன்ட் கோ 1. ஏன் அப்படின்னா 1 செட் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கல் மாதிரி வந்து இருக்கும். கல் வந்து சுத்தமாக லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூ வந்து இஸ் IOR வேல்யூ விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இண்டெக்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். கேட்குறதுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கலாம், பட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கையை அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பூன் எதையாச்சும் வந்து உங்களோட பக்கெட்டுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி இருக்கிற பக்கெட்டில் நம்மளோட கை அப்படி இல்லைனா அந்த ஸ்பூன் வந்து கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியும், அப்படி இல்லைனா லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும். பேசிக்கலி நம்மளோட மெட்டீரியல் வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த லைட்டை வந்து பெண்ட் பண்ணும். அது வந்து எந்த அளவு பெண்ட் பண்ணும் அப்படிங்கிற வேல்யூ தான் IOR. ஓகே, அண்ட் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் IOR வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். லைக் ஏர், வாட்டர், கோல்டு, காட்டன், வுட் ஆர் பிஸ்கட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IOR வேல்யூ இருக்குது. நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்தப்போ அதோட வேல்யூ 1.5 தான் சொல்லிச்சு. 1.5 or 1.55. ஐம் கோனா கோ வித் 1.55. பட் as you can see அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் சயின்டிஃபிக் கேல்குலேஷன். ஓகே, நம்ம ரெண்டர் இன்ஜினுக்கு. அண்ட் தென் IORக்கு அப்புறமா வி ஹேவ் ஆல்ஃபா. அண்ட் டெஃபினெட்லி நம்மளோட பிஸ்கட் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேண்டாம், ஸோ அது வந்து ஒன்றுனே செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வி ஹேவ் நார்மல் டேட்டா. இதை பற்றி வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபியூச்சர் வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் நமக்கு தேவையானது இந்த பிஸ்கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்சர்ஃபேஸ் அண்ட் ஸ்பெக்குலர். பட் அகெயின் I'll explain everything. Okay, so let's start with the diffuse. Okay, இந்த diffuse நீங்கள் வந்து எனபிள் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து நமக்கு ஒரு ரஃப்னஸ் வேல்யூ ஒன்று இருக்கும். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ பேசிக்கலி ரஃப்னஸ் அப்படிங்கிறது லைட் நம்ம ஆப்ஜெக்டில் பட்டு எந்த அளவு ரெஃப்ளெக்ட் ஆகணுங்கிற வேல்யூ நம்ம பார்த்துருந்தோம். இந்த டிஃப்யூஸ் ரஃப்னஸ் அப்படிங்கிறது லைட் எந்த அளவு நம்மளோட பேஸ் கலரை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். ஓகே, ரைட் நவ் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்லைடரை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ரஃப்னஸ் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இந்த ரஃப்னஸ் ஆட் பண்ணும்போது அது வந்து ஆக்சுவலி பேஸ் கலரையும் அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால பேசிக்கலி திஸ் ஆப்ஷன் இஸ் கைண்ட் ஆஃப் யூஸ்லெஸ். தென் வி ஹேவ் சப்சர்ஃபேஸ் வேல்யூ. ஓகே, அண்ட் சப்சர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வெல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்ரிங். இப்போ என்னோட கை வந்து பார்த்தீங்கன்னா விரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் க்ளோ ஆகுது பார்த்தீங்களா? அது ஏன் அப்படின்னா லைட் டேரெக்டாக என்னோட விரலுக்குள்ளே போயிட்டு லைட் வந்து ஆக்சுவலி வெளியில் வருது. ஓகே, எந்த அளவு லைட் நம்மளோட மெட்டீரியலுக்குள்ளே ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிற வந்து ஒரு சம்பவம். அண்ட் பேசிக்கலி சப்சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஃபுட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்சர்ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். 1 அப்படின்னு நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ஈக்குவலன் டு லைக் ஹியூமன் ஸ்கின். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் இப்போ நான் ஒரு ஏரியல் லைட்டை வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திஸ் இஸ் 0 அண்ட் திஸ் இஸ் 1. as you can see இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 கிட்ட போகும்போது லைட்டாக அந்த ஒரு பிங்கிஷ் டோன் வந்து இருக்கும். ஸோ பேசிக்கலி இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்டை வந்து சாஃப்டாக மாற்றும். ஓகே, ஸோ இந்த அளவு வந்து சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் இருக்கோ அந்த அளவு வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் சாஃப்டாக வந்து அப்பியர் ஆகும். பட் நம்ம பிஸ்கட் பேசிக்கலி ஒரு ஹார்டான ஒரு ஆப்ஜெக்ட். பட் அட் த சேம் டைம் பிஸ்கட் அப்படிங்கிறது ஃபுட் கேட்டகரிக்குள்ளே வரும். அப்படிங்கிறதுனால வி மஸ்ட் ஆட் தி சப்சர்ஃபேஸ். ஸோ 1 இல்லை அப்படின்னாலும் மேபி லைக் 0.2 or 0.3 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி சட்டில் டிஃப்ரென்ஸ் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஒன்ஸ் அகைன் இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மேட்டர்ஸ். ஓகே, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 வேல்யூஸ் இருக்கும். பேசிக்கலி இட்ஸ் லைக் RGB வேல்யூஸ். ஒன்ஸ் அகைன் இந்த இடத்துல வந்து என்னோட விரல் வந்து ஆரஞ்சு கலரில் க்ளோ ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒயிட் கலர் லைக் மிக்சஸ் வித் மை பிளட். ஓகே, உள்ளே வந்து பிளட் ரன் ஆகுதுல்ல, அந்த பிளட்டோட மிக்ஸ் ஆகி தான் வந்து நமக்கு அந்த ஒரு ஆரஞ்சு கலர் வந்து கிடைக்குது. ஸோ பேசிக்கலி அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷேடரும் வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. ரெட் கலர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேர்ட் டு க்ரீன் அண்ட் ப்ளூ. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அன்லஸ் யூ ஆர் லைக் கிரியேட்டிங் அன் ஏலியன் ஸ்பீசிஸ் லைக்
நாவி பீப்புள்ஸ் அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் மேபி ரெட் கலருக்கு பதிலாக ப்ளூ கலர் ரத்தம் கூட வந்து நீங்கள் கொடுக்கலாம். பட் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா வி ஹேவ் தி ஸ்கேல் வேல்யூ. அண்ட் பேசிக்கலி இது என்ன அப்படின்னா எந்த அளவு லைட் வந்து உள்ளே ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக 0.5 மீட்டர்னு செட் ஆயிருக்கு. இஃப் நான் வந்து அதை 0 செட் பண்ணிவிட்டு இந்த வெயிட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கேலை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேசிக்கலி லைட் எந்த அளவு நம்மளோட ஆப்ஜெக்ட்குள்ளே போகணும் அப்படிங்கிற வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல். அண்ட் அனிசோட்ரோபி அப்படிங்கிறது வந்து எந்த டேரக்ஷனில் லைட் உள்ளே ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா லைட் வந்து உள்ளே அப்படியே வந்து ஸ்டே ஆகும், லைக் உள்ளே போயிட்டு லைட் வந்து அப்படியே ஸ்கேட்டர் ஆகும். பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை 1 அப்படின்னு செட் பண்ணீங்க அப்படின்னா லைட் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு திருப்பி வந்து வெளியில் போக ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ உள்ளே போயிட்டு வெளியே போகும், வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா. இதே வந்து -1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக அந்த லைட் நம்ம ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு வெளியில் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பிகாஸ் இட்ஸ் நாட் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். பட் அகைன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சப்சர்ஃபேஸ்க்கு அப்புறமா வி ஹேவ் ஸ்பெக்குலர், another important option. ஓகே, அண்ட் ஹானஸ்ட்லி ஏன் வந்து இதுக்கு IOR லெவல்னு பேர் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில. பட் பேசிக்கலி இது என்ன பண்ணணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ரஃப்னஸை லைக் 0.3 வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் லைட் வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது, ரைட்? ஸோ இந்த ஸ்பெக்குலர் என்ன பண்ணோம் அப்படின்னா இஃப் நான் வந்து அதை 0 செட் பண்ணேன் அப்படின்னா as you can see இப்போதைக்கு என்னதான் நம்ம ரஃப்னஸ் வந்து கம்மியாக வச்சுருந்தாலும் there is no reflection. பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா 1 செட் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே வந்து நமக்கு இருக்கிற ரெஃப்ளெக்ஷனை அப்படியே வந்து டபுள் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ பேசிக்கலி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ரஃப்னஸ் கண்ட்ரோல் த சர்ஃபேஸ். ஓகே, சர்ஃபேஸ் வந்து எந்த அளவு லைட் ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கிறத ரஃப்னஸ் டிட்டர்மைன் பண்ணும். ஸ்பெக்குலர் வந்து எந்த அளவு ரெஃப்ளெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற அந்த இன்டென்சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். லெட்ஸ் செட் இட் டு 0.3 அண்ட் ஆல்சோ நம்மளோட ரஃப்னஸையும் 0.85க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் as you can see நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜில் கூட லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்கட் அவ்வளோவா ரெஃப்ளெக்ட் பண்ணல. அண்ட் அதுக்கு கீழே வி ஆல்சோ ஹேவ் த டிண்ட். ஸோ ரெஃப்ளெக்ஷனோட கலர் எந்த மாதிரி இருக்கணும் அந்த ஒரு டிண்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல டிட்டர்மைன் பண்ணலாம். பட் லெட்ஸ் லீவ் இட் டு பியூர் ஒயிட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனிசோட்ராபிக் அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்குது, ஜஸ்ட் லைக் சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங். அண்ட் ஹானஸ்ட்லி இந்த 2 ஆப்ஷனும் எப்படி ஒர்க் ஆகுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. அண்ட் நான் பார்த்த டுட்டோரியல்ஸும் சரி, நான் இத்தனை வருஷம் பிளெண்டர் யூஸ் பண்ணதுலையும் சரி, இந்த 2 விஷயத்தை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அண்ட் தென் வி ஹேவ் transmission. ஸோ transmission நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா லெட்ஸ் மீ ஆட் a new object, மேபி லைக் ஸ்பியர். ஸ்கேல் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஏ ஸ்கேல். ஸோ இப்போ நான் இதுக்கு டிரான்ஸ்மிஷனோட வெயிட்டையும் 1 வச்சுட்டு என்னோட ரஃப்னஸையும் நான் வந்து கம்மி பண்ணேன் அப்படின்னா as you can see நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. பட் இப்போதைக்கு என்னோட HDRஐ வந்து அது ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால தான் நமக்கு இந்த ஒரு வியர்ட் ரிசல்ட் கிடச்சிருக்கு. நம்ம வந்து கிளாஸ் மெட்டீரியல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் த வே டு கோ. அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் தி ஆப்ஷன் கால்டு கோட். அண்ட் பேசிக்கலி இது என்ன அப்படின்னா நம்மளோட மொபைல் ஸ்க்ரீன், கார்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இன்வின்சிபிள் ஆர் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் மாதிரி. ஓகே, நீங்கள் வந்து கார் மெட்டீரியல் இல்லைனா இந்த மாதிரி மொபைல் ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் add this. அண்ட் அதுக்கான ரஃப்னஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அண்ட் அதுக்கான ஸ்பெசிஃபிக் IOR வேல்யூவும் இங்கே இருக்கும். பட் நம்ம வந்து இங்கே பிஸ்கட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நமக்கு அது தேவை கிடையாது. ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம மூடி வச்சிடலாம். தென் வி ஹேவ் ஷீன். ஸோ ஷீன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனபிள் பண்ணீங்க அப்படின்னா as you can see ஒரு மாதிரி சாஃப்ட் ஒரு கிரேடியன்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, ரைட்? அண்ட் பேசிக்கலி ஷீன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஷீன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ அதுக்கான ரஃப்னஸ் ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஒன்ஸ் அகேன் எப்படி வந்து அந்த லைட்டுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுங்கிறது. தென் யூ ஹேவ் த டிண்ட். ஓகே, அந்த சுற்றி ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் வந்து நம்ம இங்கே பேஸ்ட் ஆன் ஒரு கிளாத் மெட்டீரியல் இங்கே செட் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் அகேன் வி ஆர் மேக்கிங் பிஸ்கட், செட் இட் டு 0. தென் வி ஹேவ் எமிஷன். அண்ட் எமிஷன் அப்படிங்கிறது பேசிக்கலி லைட் வந்து பார்த்தீங்கன்னா எமிட் பண்ணும். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எமிஷன் பற்றி என்ன அப்படின்னா ஒன்ஸ் அகேன் ஒரு லைட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைட்டோட டெக்ஸ்சர் நான் வந்து யூஸ் நோட் கொடுத்தேன் அப்படின்னா ஆக்சுவலி நம்மளோட பிளெண்டரில் இருக்கிற எல்லா லைட்டுமே எமிஷன் ஷேடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட், தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு அவர் லாஸ்ட் ஆப்ஷன் இன் Principled BSDF, which is the thin film. And thin film அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக தான் ஐ திங்க் 2-3 வருஷம் முன்னாடி தான் வந்து பிளெண்டரில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த தின் ஃபில்ம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு லெட் மீ கோ பேக் டு த ஸ்பியர், பிகாஸ் அதில் தான் வந்து நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0 கிட்ட செட் பண்ணியிருக்கோம். பேசிக்கலி வந்து இந்த தின் ஃபில்ம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப் பபிள்ஸ் அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. லைக் அந்த சோப் பபிள்ஸில் வந்து கைண்ட் ஆஃப் லைக் ரெயின்போ பேட்டர்ன் வந்து ஒன்று இருக்கும், அதை கிரியேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவியில் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ லெட் மீ கோ டு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சைக்கிள் ரெண்டர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தின் ஃபில்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் லெட்ஸ் சே இஃப் யூ வாண்ட் டு மேக் பபிள் நம்ம பண்ணோம் அப்படின்னா IOR வேல்யூ ஷுட் பி
1. ஓகே, அண்ட் நான் 1 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் இப்போ அந்த ஸ்பியரே வந்து ஒரு ஃப்ளாட் இமேஜ் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். தட்ஸ் பிகாஸ் IOR வேல்யூ 1ல் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஈக்குவலன் டு ஏர். ஓகே, ஸோ ஏரோட IOR வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1. தென் இஃப் யூ கோ டு த தின் ஃபிலிம் அண்ட் தென் நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே வந்து திக்னஸோட லெவல் வந்து NM நானோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. லெட்ஸ் சே நம்ம வந்து இதோட திக்னஸ் லெட்ஸ் சே 400 நானோமீட்டர் அப்படின்னு செட் பண்ணோம் அப்படின்னா நவ் யூ கேன் see ரைட். என்னோட HDR வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஆப்வியஸாக தெரியும். பட் ஸ்டில் யூ கேன் see that அந்த ஒரு ரெயின்போ கலர் கைண்ட் ஆஃப் லைக் டிண்ட் இதை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தின் ஃபிலிம் யூஸ் பண்ணலாம். பட் ஒன்ஸ் அகெயின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ தேவை கிடையாது. பிகாஸ் we are making a பிஸ்கட். ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். பிரின்சிபல் BSDFல நம்மளால் மேக்ஸிமம் டிஃபால்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமா நம்மளோட பிஸ்கட்டை இப்படி இருந்து இப்படி மாற்றுறதுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எப்படி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜஸை ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆல்சோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ரெஃபரன்ஸ் இமேஜஸை ஸ்டடி பண்ணதுக்கப்புறமா we can recreate the crack using texture coordinate, displacement map, mix colors, டெக்ஸ்சர்ஸ். ஓகே, இந்த 4 விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் ஆன நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் ஒன்ஸ் அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போதைக்கு ஸ்க்ரீனில் வந்து அது அப்பியர் ஆகிருக்கும். யூ கேன் கிளிக் த லிங்க் அண்ட் வாட்ச் த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, அண்ட் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டூமர்.